அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாயமே வக்கரதந்தாயது மிகி தன்னோ நந்தி பிரஜோதையாது. பாலத்து பசங்களுடைய திருவருளாலும் முருகத்தன்மன் ஆசி கொண்டு பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த மாசி மாசம் அமாவாசை என்றைக்கு பார்த்தோம். விசுவாச ஆண்டு மாசி மாசம் 5ஆம் தேதி 17/2/2026 செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி மாலை 5:55 வரை இருக்கு. அதாவது சராசரி 6 மணி வரைக்கும் இருக்குது. அதிலிருந்து வளர்பிறை பிரதமி திதி ஆரம்பம் ஆயிடும். அபிட்ட நட்சத்திரம் இரவு 9:43 வரை உள்ளது. ஆகவே அமாவாசை இரவு 6 மணி வரையும், அபிட்ட நட்சத்திரம் இரவு 9 மணி மேலே இருப்பதால் இந்த முழுவதும் அமாவாசை காலமே. அமாவாசை விரதம் இருந்து பித்திருக்களுடைய தர்ப்பணம் செய்து கொள்வது கால சிறந்த பலன் கொடுக்கும். அமாவாசையில அதுவும் மாசி மாசம் அமாவாசை அப்படின்னாலே சிவபெருமானுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம், குருவுடைய காலம் சொல்லலாம். ஏன்னா மாசி மாசம் வந்து கும்பத்திலே சூரிய பகவான் இருப்பார். ஆகவே மோட்சம் நல்கக்கூடிய தன்மை 11ஆம் இடத்துல, அதாவது உங்க ராசியில எந்த ராசி எடுத்துட்டாலும் காலப்புருஷ தத்துவ பிரகாரம் 11ஆவது ராசி மேச ராசி தான் முதல் ராசி, மீன ராசி கடைசி 12ஆவது ராசி. இது மாசி மாசம் வரக்கூடியது. மாசி மாசத்துல இருக்கக்கூடியது 11ஆவது ராசி. சில கும்பத்துல சூரிய பகவான் வசம் செய்யும் போது உங்க பித்தர்களை தர்ப்பணம் சிராத்தம் விட்டுனாலும் போய் செய்யலாம். அன்றைய தினம் செய்ய 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 உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால் சிம்மராசி பார்ப்பார். தன்னுடைய சிம்மராசிநாதன் அப்படின்னு சொல்லாது சூரிய பகவான் 7ஆம் இடத்துல தன்னுடைய ராசி பார்க்கும்போது ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கும், செல்வம் செழிப்பு உண்டாகும், நீண்ட கால ஆயுள் உண்டாகும். ஆகவே பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றால்தான் ஆயுள் பலம் கூட. நம்மளுக்கு ரொம்ப வருஷம் நம்ம வாழணும்னா பித்தர்களுடைய ஆசீர்வாதம் வேணும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் வழிய உண்டான ஆசீர்வாதம் நம்ம பெறணும். இதெல்லாம் மறக்கும் போதுதான் இந்த ஜீவிக்கிற காலத்துல வியாதியோட வாழ்றோம். அப்ப வியாதி இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமா வாழணும், திடமாக வாழணும், புத்தி கூர்மையோட வாழணும்னா பித்தர்களுடைய தர்ப்பணம் மாசம் ஒரு முறை அமாவாசை வழிபட்டால் என்ன, அதிலே சிறப்பு வாய்ந்த அமாவாசை வரும்போது மட்டுமே மாலை அமாவாசை கணக்கு வச்சுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு அமாவாசையும் உங்க முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு நன்மையே நடக்கும், எந்த விதமான கெடு பலனே நடக்காது. ஆகவே இந்த மாசி மாசத்துல சூரிய பகவான் கும்பத்துல இருந்து சிம்மத்தை பார்க்கும் போதும் அந்த கிரகத்தால நம்மளுக்கு குலதெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் சேர்த்து கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் நம்மளுக்கு பெற்று தரக்கூடிய தன்மை உண்டாகும். அதே குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த பித்திருக்களுடைய தர்ப்பணம் செய்யும் போது நம்முடைய வம்சத்தை விருத்தி பண்ணும், வம்சம் விருத்தி அடையும், நம்ம மேலும் மேலும் ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகும், தன்னுடைய குடும்பத்துக்கு அதிகமான வாரிசுகள் கொடுக்கும். ஏன்னா நம்ம திருமணம் ஆனாலே நம்ம எதிர்பார்ப்பது என்ன, புத்திர சந்தானம். அப்ப அந்த புத்திர சந்தானம் கிடைக்கணும்னா தெய்வத்துண்டான துணையோட பித்தர்களுடைய துணையும் நம்மளுக்கு வேணும். அவங்க அனுமதித்தாதான் தெய்வமே அனுகிரகம் பண்ணும், இல்லைன்னா கிரக பலன் கொடுக்காது. ஜாதகம் பார்க்க நல்லா இருக்கும், புத்திர சந்தானம் நல்லா இருக்குது, 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு நல்லா இருக்கிறாரு, ஆனா குழந்தை இல்லை. எதுக்கு ஆனா அந்த சாபம் வாங்கியிருப்பாங்க. பித்தர்களுடைய தர்ப்பணங்கள் செய்யாமல் போகும்போது அந்த ஜாதகமே பழிக்காமல் ஆயிடும். நிறைய இடத்துல நீங்க எத்தனையோ அனுபவசாலி, நீங்க எல்லாம் பெரியவங்கள்லாம் இருப்பீங்க. இந்த காணொலி பார்க்கும்போது எங்க பேரனுக்கு குழந்தை இல்லை, என் பையனுக்கு குழந்தை இல்லை, ஆனா ஜாதகம் நல்லா இருக்கும், சாதாரண குழந்தை பிறக்கலைன்னா சாபங்கள் இருக்கும்போது இந்த முன்னோர்களுடைய சாபம் தெய்வமும் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது. ஆகவே தவறாம இந்த குல தெய்வ வழிபாடும் பித்திருக்களுடைய தர்ப்பண காரியம் தவறாம விடாம செய்து வர்றது சிறந்தது. அது மட்டுமல்லாது புனிதமான நீர்நிலையில போய் செய்யணும். ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், திருப்புல்லானி, சேதுக்கரை போன்ற இடத்துல எல்லாம் போய்
எங்கெங்க நதிக்கரையில தர்ப்பணங்கள் பண்றாங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோவில்ல குளக்கரையில, அதாவது குளம் இருக்கக்கூடிய இடத்துல தர்ப்பணம் பண்றாங்க, அத்தனை கண்டறிந்து அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துலயே போய் நீங்க தர்ப்பணம் செய்யலாம். ஏன் ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ராமேஸ்வரம் ஆடி மாசம், தை மாசம், மாலை மாசம் கூட போயிட்டு வாங்க. ஆனா இந்த அமாவாசைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல வந்து செய்ய முடியல, ஒரு புரோகிதர் வச்சு செய்ய முடியாது, பரவாயில்ல. அப்ப நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துல ஏதேனும் ஒரு கோயில்ல தர்ப்பணம் செய்யறாங்கன்னா அங்க போய் ஒரு தர்ப்பணம் பண்ணிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன, செய்து வர வர உங்களுடைய வம்சம் தலைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், கிரக பலன் கிடைக்கும், செல்வம் உண்டாகும், பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும், அனைத்தும் கொடுக்கும். அன்றைய தினம் நம்ம அதிகமாக தான தர்மம் செய்து வரலாம். தான தர்மம் செய்து வரும்போது நம்மளுக்கு சகல விதமான பாவங்கள் நிவர்த்தி ஆகும். கோமாதா, அன்னதானம், கண்தானம், வஸ்திர தானம், உங்களால என்ன தானம் செய்ய முடியுமோ தானம் செய்யலாம். ஆகவே பசுமாடு எடுத்தாலே நம்ம அக்கத்தி கிடைக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு தவிடு புண்ணாக்க அந்த மாடு வளர்க்குறவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். ஆகவே மாசி மாசத்துல சிவபெருமானுக்கு உகந்த காலம். ஏன்னா அந்த மாதமே எல்லாமே வரும். சிவராத்திரி வருது, மயான கொள்ளை வரும், எல்லாமே வரும். அம்மனுக்கு மயான கொள்ளையும், சிவனுக்கு சிவராத்திரி. ஆகவே இந்த அமாவாசை ஒட்டி வரக்கூடிய காலங்கிறதுனால கண்டிப்பாக தவறாம நீங்க வந்து இந்த மாலை அமாவாசை மாதிரி நினைச்சு, தை அமாவாசை மாதிரி நினைச்சு, ஆடி அமாவாசை மாதிரி நினைச்சு இந்த மாசி மாசம் வரக்கூடிய அமாவாசைக்கு சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால், உங்களுடைய சிம்ம ராசியை பார்ப்பதால் நீங்க போய் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்து வரும்போது நன்மை நடக்கும். புனித நதியில நீராடின பலன் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்க இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்க பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே அனைத்தும் கிடைச்சிடும். பிள்ளைங்கள் நல்லா ஒழுக்கமாக இருப்பாங்க, குலசாபம் நிவர்த்தி ஆகும், குளம் தலைக்கும். குளம் தலைக்கும்னாலே உங்களுக்கு தெரியும், புத்திர பாக்கியம் தான் குளம் தலைப்பது. அப்போ அனைத்து வகையான நன்மை நடக்கக்கூடிய தன்மையாகவே இருக்கும். ஆகவே சூரியன் மையமாகவே வைத்து சில காரியம் வந்து நடக்கும். ஆகவே இந்த கும்பராசியில இருக்கக்கூடியது சூரியன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து சிம்ம ராசி பார்க்கிறார். அப்போ உயர்வான ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கும்பராசி 11ஆம் ராசியில அப்படின்னு அதனால உங்க முன்னோர்களை வழிபாடு செய்தது தவறாம செய்து வரும்போது உங்களுடைய கர்ம பலன் அதிகரித்து தோஷங்கள்லாம் குறைவாக வேலை செஞ்சு விடுபட்டு, சாபங்களிலிருந்து விடுபட்டு, தெய்வ துணையோடு பித்தர்களுடைய ஆசீர்வாதோட நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு உண்டான சொத்து எதுன்னா புண்ணியமே. நீங்க லட்சம் கோடி வந்தாலும் மிஞ்சி மேல 2 தலைமுறை மேல வாழாதாது சொல்லிக்கலாம். எத்தனையோ வம்சம் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ தலைமுறை நம்ம பார்த்துருக்கோம். மிராஸ்தாரெல்லாம் பார்த்தா வரலாறு படிக்க நிறைய தெரியும். கோடிக்கணக்கான சொத்து வர்க்கங்கள்லாம் அடுத்த தலைமுறை என்ன கதியிலே இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 1000 ஏக்கரை வச்சிருந்தாரு, 100 ஏக்கர் வச்சிருந்தாரு, 10 ஏக்கர் வச்சிருந்தாரு, இன்னைக்கு அவன் வாடகை வீட்டுல இருக்கிறாருன்னா சொல்லக்கூடிய தன்மை. 100 பசுமாடு இருந்தது, 50 பசுமாடு இருந்தது, 10 பசுமாடுன்னா இன்னைக்கு பாலுக்கு கெஞ்சி நடப்பாங்க. குழந்தை கூட பால் கிடைக்காது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த தாய்க்கு பால் வராது. அது அந்த பசுமாடு பாலுக்கு நம்மளுக்கு தேடி போவோம், பசும்பால் கிடைச்சா நல்லா இருக்கும்னு. சாபங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு குடும்பத்துல ஏதேனும் ஒரு வகையில ஒரு தோஷம் முண்டு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் சொல்ற விஷயம் அதுதான். அதனால நீங்க அதெல்லாம் கண்டறிந்து முறையாக தர்ப்பணங்கள்லாம் செய்து, அமாவாசைனா ஏதேனும் ஒரு ஆலயத்துல போய் தர்ப்பணம் செய்யுங்க. குளக்கரை, ஆத்தங்கரை, நதிக்கரை, ஏதாவது ஒரு இடத்துல உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே போய் செய்யுங்க. புண்ணியத்தை தேடுங்க. ஒரு மாசம் ஒரு முறை நம்ம முன்னோர்களுக்காண்டி செய்யக்கூடிய தர்ப்பணம் நம்ம செய்ய முடியாதா? எத்தனையோ 1000 எத்தனையோ லட்சம் நம்ம வந்து விரைத்தன்மை ஆகும். இந்த அமாவாசைக்கு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி நம்ம தர்ப்பணம் பண்ணி வர்றதுக்கு என்ன சிக்கல், சிரமம் கிடையாது. அதுவே கண்டிப்பாக உங்க பெரியவருடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ்வாங்க வாழ்க்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, வாழ்க்கை.